கர்த்தர் அதிசயங்களை செய்கிறார். ஊழியங்கள் வழங்கும் ஜீவ வார்த்தை. இந்த நாளிலும் ஜீவ வார்த்தை மூலம் உங்களை சந்திப்பதில் கர்த்தருக்குள் பெருமகிழ்ச்சி அடைகிறேன். இந்த நாளில் கர்த்தர் உங்களுக்கு புதிய காரியத்தை செய்ய போகிறார். கவலைப்படாதீங்க, கலங்காதீங்க, எல்லாவற்றையும் ஆண்டவர் பார்த்துக் கொள்வார். பிறந்த நாளை காண்கிற ஒவ்வொருவரையும் இயேசுவின் நாமத்தில் வாழ்த்துகிறேன். திருமண நாளை காண்கிற குடும்பங்களை வாழ்த்துகிறேன் இயேசுவின் நாமத்தினாலே. நீங்கள் ஆசீர்வாதமாக இருப்பீர்கள். இன்றைக்கு ஜீவ வார்த்தைக்கான வசனத்தை வாசிக்க கேட்போமா? 2 நாளாகமும் 14வது அதிகாரம் 11வது வசனம். ஆசா தன் தேவனாகிய கர்த்தரை நோக்கி கூப்பிட்டு, கர்த்தாவே, பலன் உள்ளவனுக்காகிலும் பலம் அற்றவனுக்காகிலும் உதவி செய்கிறது உமக்கு லேசான காரியம். இன்றைய ஜீவார்த்தையின் தலைப்பு உதவி செய்வார். இன்றைய ஜீவார்த்தையின் தலைப்பு உதவி செய்வார். ஆசா என்கிற ஒரு ராஜா தேவனிடத்தில் எப்படி ஜெபிக்கிறார் தெரியுமா? ஆண்டவரே, பலன் உள்ளவனுக்காகிலும் பலன் அற்றவனுக்காகிலும் உதவி செய்வது உமக்கு லேசான காரியம். அப்படின்னா உம்மால உதவி செய்ய முடியும், எங்களுக்கு நீர் உதவி செய்ய வேண்டும் என்று கேட்கிறதை பார்க்கிறோம். ஆம், என் அன்பு சகோதர சகோதரிகளே, ஆண்டவரால் உதவி செய்ய முடியும். நீங்க பலம் உள்ளவங்களா இருக்கலாம், பலன் அற்றவங்களா இருக்கலாம், பணம் உள்ளவங்களா இருக்கலாம், பணம் இல்லாதவங்களா இருக்கலாம், ஆள் பலம் உள்ளவங்களா இருக்கலாம், ஆள் பலம் இல்லாதவங்களா இருக்கலாம், படிச்சிருக்கலாம், படிக்காம இருக்கலாம், திக்கெட்டு நிற்கலாம், யாருமே இல்லைன்னு இருக்கலாம். எந்த சூழ்நிலை சரி, உங்களுக்கு இந்த நேரத்தில் இந்த நாளில் ஏதாவது உதவி தேவைப்படுதா? ஆண்டவரை நோக்கி பாருங்க, நிச்சயமாய் அவர் உங்களுக்கு உதவி செய்ய போகிறார். அவரால் உதவி செய்ய முடியும். நம்ம தேவன் நமக்கு உதவி செய்கிறவர், நிச்சயமாய் உதவி செய்வார். நீங்க பரிசுத்த வேதாகமத்தை வாசித்து பார்த்தீங்கன்னா அநேக இடங்களில தேவனாகிய கர்த்தர் ஜனங்களுக்கு உதவி செய்திருப்பதை பார்க்க முடியும். நீங்க யாத்திரம் 14 அதிகாரத்தில் போய் வாசித்து பாருங்க. அங்கே இஸ்ரவேல் மக்களுக்கு எதிராய் எகிப்தின் இராணுவம் வந்த பொழுது கர்த்தர் இஸ்ரவேலுக்கு துணையாக நின்று உதவி செய்ததை பார்க்க முடியும். செங்கடலை பிளந்த அனுபவங்கள், பிளந்து வழி விட்ட நேரத்திலே கர்த்தருடைய ஜனங்கள் நடந்து போய் கொண்டிருக்கும் போது பின்பாக வந்த அந்த எகிப்தின் இராணுவத்துக்கு விரோதமாய் கர்த்தர் செயல்பட்ட காரியங்கள் எல்லாம் நீங்கள் திட்டமாய் பார்க்க முடியும், தெளிவாய் பார்க்க முடியும். 2 நாளாகமும் புஸ்தகம் 20 அதிகாரத்தில் போய் வாசித்து பாருங்கள். யோசபாத்துக்கு எதிராக அங்கே எதிரி நாட்டு மக்கள் தலைவர்களால் நின்ற பொழுது ஆண்டவர் அந்த யோசபாத்துக்கு உதவி செய்ததை பார்க்க முடியும். யோசபாத்துக்கு வெற்றியை உண்டாக்குனதை பார்க்க முடியும். ஆம் தேவ பிள்ளைகளை, ஆண்டவரால முடியும். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவால் முடியும். கவலைப்படாதிருங்கள், உங்களுக்கு உதவி செய்ய போகிறார். நீங்கள் ஏதோ ஒரு உதவி எதிர்பார்த்து இருக்கீங்க, மனுஷனுடைய உதவி உங்களுக்கு தேவையில்லை. ஏசப்பா உங்களுக்கு உதவி செய்ய போகிறார். நீங்கள் வெற்றி சிறக்க போறீர்கள், ஜெயமெடுக்க போறீர்கள். உங்கள் வாழ்க்கையை, அதாவது உங்கள் துக்கம் சந்தோஷமாய் மாறப்போகிறது. நம்புவீங்களா? ஜெபிப்போமா? ஜெபிக்கலாமா? நன்றி தகப்பனே, ஆமப்பா, நீர் உதவி செய்கிறவர், நீர் உதவி செய்கிறவர். உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். இதோ இப்பொழுது ஜெபிக்கிற தேவ பிள்ளைகளை கண்ணோக்கி பாரும். ஆண்டவரே, கண்ணோக்கி பாரும். எந்த இடத்தில் உதவி தேவைப்படுகிறதோ அந்த இடத்தில் ஆண்டவர் உதவி செய்யும்படியாய் ஜெபிக்கிறோம். வேலையிலே, வியாபாரத்திலே, தொழிலிலே, குடும்ப பிரச்சனைகளிலே, ஊழிய பாதையிலே நீர் உதவி செய்யும்படியாய் உம்முடைய ஊழியக்காரன் ஜெபிக்கிறேன். நீர் உதவி செய்யும்படியாய் உம்முடைய ஊழியக்காரன் ஜெபிக்கிறேன். கர்த்தர் எங்களுக்கு உதவி செய்தார், கர்த்தர் எங்களுக்கு உதவினார், நாங்கள் வெற்றி பெற்றோம், எடுத்தோம் என்று சாட்சி கொடுக்க ஆண்டவரே, நீர் கிருபை பாராட்டும்படியாய் இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன். எங்கள் ஜெபத்தை கேட்டீர், ஸ்தோத்திரம். இப்பொழுது வியாதியஸ்தர்களுக்காய் ஜெபிக்கிறேன். இப்பொழுது தொட்டு சுகமாக்குவீராக. பிசாசின் பிடியில் இருக்கிற மக்கள் இயேசுவின் நாமத்தில் விடுவிக்கப்படட்டும் என்று ஜெபிக்கிறோம். சமாதானங்களுக்கு சமாதானத்தை கொடுப்பீராக. தேவைகள் சந்திக்கப்படலுக்கு தேவைகளை சந்தித்து கொடுப்பீராக. படிக்கிற பிள்ளைகளை ஆசீர்வதித்தருளும். வாலிப பிள்ளைகளுக்கு தேவன் நல்ல வழிகளை திறந்து கொடுக்கும்படியாய் ஜெபிக்கிறேன். கர்த்தருக்கு ஊழியம் செய்கிற தேவ பிள்ளைகளை ஆண்டவர் ஆசீர்வதிப்பீராக. அப்படி செய்ததற்காய் ஸ்தோத்திரம். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமேன், ஆமேன், ஆமேன்.